ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 35ஆம் அத்தியாயம். இந்திர ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் தேவேந்திரன் விருத்திரன் என்ற அரக்கனை கொல்ல முடியும் என்பதால் இந்த லிங்கம் இந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ மகாதேவர் கூறினார்: தேவி, சிறந்த இந்திரேஸ்வர லிங்கம் 35வது தெய்வம். இது சிறந்த சித்திகளை தருகிறது மற்றும் பிராமண வதம் செய்த பாவத்தை அளிக்கிறது. ஒரு குல தெய்வ துவஷ்ட்ரு இருந்தார். அவருடைய மகன் குஷத்வஜர். அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி எப்போதும் தனது மத கடமைகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் வாசவரால் தாக்கப்பட்டார். மகன் கொல்லப்பட்டதை கண்ட பிரஜாபதி குலத் தலைவர் கோபமடைந்து தனது பிசுபிசுப்பான முடிகளிலிருந்து ஒரு முடியை பறித்து இந்த வார்த்தைகளை கூறினார்: தேவர்கள் உள்பட 3 உலகங்களும் இன்று என் சக்தியை காணட்டும். அந்த தீய எண்ணம் கொண்ட பிராமணரை கொன்ற தேவேந்திரனும் அதை காணட்டும். அவர் தனது மத கடமைகளில் ஈடுபட்டிருந்த என் மகனை வீழ்த்திவிட்டார். இவ்வாறு கூறிவிட்டு கோபத்தால் சிவந்த விழிகளுடன் அந்த பிசுபிசுப்பான முடியை யாக நெருப்பில் ஒப்படைத்தார். அதிலிருந்து விருத்திரன் நெருப்பு சுடர்கள் பரவி வெளிப்பட்டன. அவருக்கு பெரிய வளைந்த கோரை பற்கள் கொண்ட ஒரு பெரிய உடல் இருந்தது. அவரது பளபளப்பு புதிதாக வெட்டப்பட்ட கோலிரியம் குவியலை ஒத்திருந்தது. இந்த இந்திர சத்ரு தேவேந்திரனின் எதிரி பிசுபிசுப்பான துவிஷ்டரின் உமிழும் பிரகாசத்தால் வலிமையில் வளர்ந்தார். அவரது உள் வலிமையினை அளவிடவோ புரிந்து கொள்ளவோ இயலவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு அம்பின் வீச்சுக்கு அளவு மற்றும் வலிமையில் அதிகரித்தார். தனக்கு எதிராக போராடும் வல்லமை கொண்ட அசுரனை கண்ட தேவேந்திரன் உடனடியாக இதனை குறித்து சிந்தித்தான். எந்த சடங்கு புண்ணியமாக இருக்க இயலும்? இதற்கிடையில் சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, வலிமை மிக்க மனிதர்களில் மிகச் சிறந்தவரான விருத்திரன் அங்கு வந்து தேவர்களுடன் வாசவரை, அதாவது தேவேந்திரனை கண்டார். பெரிய உடல் கொண்ட தைத்தியரான விருத்திரன் ஒரு கடுமையான போரில் ஈடுபட்டார். குழப்பத்தை அதிகரிக்க பல ஆயுதங்களும் ஏவுகணைகளும் அதில் பயன்படுத்தப்பட்டன. வீரர்களின் மோதல் காரணமாக போர் ஆபத்தானது. அவர்களின் கோபத்தில் அவர்கள் கவசங்களை வெட்டி துளைத்தனர். தரையில் சிந்திய இரத்தத்தால் போர்க்களம் சிவந்தது. தாமரை மலரை போன்ற பல முகங்கள் வெட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டன. துளிர் போன்ற துண்டிக்கப்பட்ட கரங்கள் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாததாக ஆக்கியது. தலையற்ற தும்பிக்கைகளின் குவியல்கள் ஒன்றோடொன்று சிக்கிக் கொண்டன. தேவர்களின் படை எல்லா இடங்களிலும் அணிவகுத்து நின்றது. வீரர்களின் பாதங்களை அலங்கரித்த பல அலங்காரங்கள் ஏராளமாக சிதறி கிடந்தன. அவை குறிப்பிடத்தக்க வகையில் மின்னின. பீரிட்டெழுந்த இரத்தத்தில் அலைகள் அசைந்து பகுதிகளின் முகங்களை இளஞ்சிவப்பு நிறமாக்கின. அந்த மிக கொடிய போரின் போது விருத்திரன் தேவர்களை குஹ்யகர்களுடன் இணைத்து தாக்கி துண்டித்து தேவேந்திரனை கட்டி ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து சென்றான். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணியே, பின்னர் அவர் தயக்கமின்றி போட்டியாளர்கள் இல்லாமல் ராஜ்யத்தை ஆண்டார். தேவேந்திரன் இவ்வாறு கட்டப்பட்ட போது தாராள மனப்பான்மை கொண்ட பிரகஸ்பதி சக்ரன், அதாவது தேவேந்திரன் கட்டப்பட்ட இடத்திற்கு வந்தார். சக்ரன் இத்தகைய துயரத்தில் இருப்பதை கண்டு அவரை ஆசீர்வதித்து கட்டப்பட்டிருந்த கட்டிலிருந்து விடுவிக்க செய்தார். அதன் பிறகு அவர் இவ்வாறு கூறினார்: சுரேசரே, இப்போது தங்களுக்கு நேரம் சாதகமாக இல்லை. அசுரர்கள் மிகவும் துணிச்சலானவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் பெரும் கூட்டமாக ஒன்று கூடியுள்ளனர். அனைத்து முன்னணி அசுரர்களையும் நான் அங்கு கண்டேன். என் கருத்துப்படி இவர்கள் ஒவ்வொருவரும் தம்மை வெல்லும் திறம் கொண்டவர்கள். சக்கரரே, இப்போது காணப்படுவது போன்ற அசுரர்களின் தொகுப்பு இதற்கு முன் ஒருபோதும் காணப்படவில்லை அல்லது கேட்கப்படவில்லை. பிரகஸ்பதியின் வார்த்தைகளை கேட்டதும் சக்கரர் குழப்பமடைந்தார். சிறிது நேரம் சிந்தித்த பின்னர் அவர் கூறினார்: மிகவும் புத்திசாலியான குருவே பிரகஸ்பதியே, இங்கே என்ன எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தயை கூர்ந்து கூறுங்கள். சில தினங்களில் இந்த வலிமையான தானவர்களும் பெரும் சக்தி வாய்ந்த விருத்திரரும் இங்கு வருவார்கள்.
சக்கரரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரகஸ்பதி அவரிடம் கூறினார், சக்கரரே, ஏதாவது செய்ய விரைந்து செல்லுங்கள். என் கட்டளைப்படி நீங்கள் அழகான மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அங்கே கண்டேஸ்வரருக்கு தெற்கே வாசவரே அனைத்து செழிப்புகளையும் தரும் ஒரு லிங்கம் உள்ளது. அதை விடாமுயற்சியுடன் சாந்தப்படுத்துங்கள். அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். பிரகஸ்பதியின் வார்த்தைகளை கேட்டதும் சக்கரர் அவசரமாக மகாகாலவனத்திற்கு சென்றார். தேவி இந்த லிங்கத்தை கண்ட பிறகு அவர் பக்தியுடன் கழுத்தை குனிந்து புகழ்ந்தார். தேவர்களின் அதிபதி சங்கரர், விருக்ஷர், பக்தியை அருள்பவர் ஆகியோருக்கு வணக்கம். பல வடிவங்களை கொண்ட புனித நூலுக்காக ஒரு அரவத்தை கொண்ட இறைவனுக்கு வணக்கம். மிகச் சிறந்தவருக்கு வணக்கம். அனைத்து ஆசைகளையும் அருள்பவரே, தமக்கே நிரந்தர வணக்கம். நீங்கள்தான் ஆதிக்கத்தின் முதல் படைப்பாளர் முதலியன காலனாகிய தாமே குடிமக்களை அழைக்கிறீர். தாமே நீரின் இறைவன், பூதங்களின் இறைவன். தாமே தனேஸ்வரன், அதாவது குபேரன். தாமே தகனன், நெருப்பு கடவுள். நீரே சந்திரன், சூரியன் மற்றும் காற்று. படைப்பவர், விதிகளை வழங்குபவர். தாமே மிகவும் பழமையானவர். தாமே நீரின் தேக்கம். தாமே வருணன். தாமே மிகச்சிறந்த மலை மற்றும் அரவங்களின் இறைவன். தாமே ஹிண்டி. தாமே மகாகாலரே. தாமே விருக்ஷர். தாமே விநாயகர், குஹ்யகர்களில் மிகச்சிறந்தவர். இந்த புகழை கேட்ட லிங்க சதக்ருதுவிடம் கூறினார், சக்கரரே, என் கட்டளைப்படி போர்க்களத்திற்கு செல்லுங்கள். என் பிரகாசத்தால் தாம் பலத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. எதிரிகளை கொல்பவரே, விருத்திரனை கொல்வாய். பார்வதி தேவியே, அந்த லிங்கத்தின் மகத்துவத்தால் தேவர்களின் எதிரிகள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே தண்ணீரில் உள்ள நுரை வழியாக போரில் விருத்திரனை கொன்றார் தேவேந்திரன். பின்னர் அவர் விளையாட்டுத்தனமாக தானவர்களை கொன்றார். போரால் கடினப்பட்ட தேவேந்திரன் தேவர்களை நோக்கி, விருத்திரன் பெரும் போரில் கொல்லப்பட்டான். என் சக்தியால் நீ உலகங்களின் ஆட்சியை மீண்டும் பெற்றாய். சக்கரனால் இவ்வாறு கூறப்பட்ட போது தேவர்கள் ஆச்சரியம் கொள்ளத் தொடங்கினர். இந்த தெய்வத்தின் மகத்துவத்தால் பெரிய அசுரன் விருத்திரன் கொல்லப்பட்டான். உடல்களில் ஒட்டியிருந்த பாவங்கள் இறைவனின் பார்வையால் அழிக்கப்பட்டன. தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனை தேவேந்திரன் சாந்தப்படுத்தியதால் தெய்வம் பூமியில் இந்திரேஸ்வரன் என்ற பெயரால் நன்கு அறியப்படும். இந்த லிங்கம் பாவிகளை பார்வையிடுவதன் மூலம் பாவங்களிலிருந்து விடுபட்டு தேவேந்திரனின் அற்புதமான நகரத்திற்கு செல்வான். இந்திரேஸ்வரன் என்ற தெய்வத்தை எப்போதும் தரிசிப்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நீண்ட காலம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைவான். தேவேந்திரனால் சாந்தப்படுத்தப்பட்ட லிங்கத்தை பக்தியுடன் வணங்குபவன் 4 தெய்வீக கல்பங்கள் காலம் உயர்ந்த இடத்தை அடைகிறான், அங்கு வசிக்கிறான். இந்திரேஸ்வர தேவரை ஒருவர் பக்தியுடன் பூரணமாக வழிபட்டால் அது நாம் அனைவரும் வழிபடும் தேவர்களின் பூரண வழிபாட்டிற்கு சமம். விஷ்ணுமூர்த்தி பகவான், வாசவர், முனிவர்கள், காவல்துறையினர் போன்றோர் இதில் ஐயமில்லை. வைகுந்தன், சக்கரன் உள்ளிட்ட சூரர்களால் இவ்வாறு கூறப்பட்ட பின்னர் பகவான் அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினார். அவர்களுடன் இணைந்து ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். தேவி பார்வதியே, இந்திரேஸ்வர தேவரின் சக்தி கூறப்பட்டுள்ளது. இப்போது மார்க்கண்டேஸ்வரரின் கதையை கேளுங்கள். 35ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.